இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நாளில கூட கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருக்கு ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர காலவடையில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த காலங்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வெளிப்பட்டதான ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வெளிப்பட்டார், அவர் பிறந்தார் என்று அல்ல. ஆமென். எங்கேயோ மாட்டு தொழுவத்துல பிறந்தார் என்று அல்ல, அவர் வெளிப்பட்டார். அப்படி என்றால் அவர் ஆதியிலே அவர் இருந்தார். அன்னைக்கு என்னவோ அவர் வந்துள்ள, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னதான கர்த்தர் ஆதியிலே தேவனுடைய, அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்னும் பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது எகோவா என்று சொல்லப்படுகிறது. எகோவா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நித்தியமானவர், அவருக்கு அழிவு கிடையாது, செல்ஃப் எக்ஸிஸ்டிங், அவர் ஆதியிலே இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அவருக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் அன்னைக்கு தான் டிசம்பர் 25ஆம் தேதி தான் அவர் பிறக்கல, அவர் ஆதியிலே இருந்தவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதாவது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அதாவது மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார். மோசே கேக்குறான், ஆண்டவரே நான் பார்வோன் கிட்ட போய் சொன்னா அவருடைய நாமம் என்னன்னு கேட்பானே, அதுக்கு நான் என்ன சொல்லட்டும்னு கேக்குறாங்க. அப்போ ஆண்டவரே சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறதான நாமமுடையவர். அவர் எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறதான தேவன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய நாமம். ஆமென். என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடன் சொல்வாயாக என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னும் சங்கீதம், சரி, யாத்திராகமத்திலே பாருங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் தேவன் மோசே நோக்கி, நான் யெகோவா. 3ஆம் வசனம். யெகோவா என்னும் என் நாமத்தினாலே அவர்களுக்கு அறியப்பட, அதாவது அந்த வசனம் அப்படி வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு பெரிய பிரசங்கமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். யெகோவா தேவனாகிய கர்த்தர், யெகோவா தேவன் இம்மியூட்டபிள். அப்படின்னா அவரை யாரால அடக்க முடியாது. உலகம் உண்டானதுக்கு முன்பதாகவே அவர் இருந்தவர். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். சில வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதாவது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்பவே தேவனாகிய கர்த்தர் இருந்தார். அவர் இருந்தபடினால் தான் கர்த்தர் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பிறகு அவர் இல்ல. எல்லா சிருஷ்டிப்புக்கு காரண கர்த்தர் அவர்தான். அப்போ அவர் அதுக்கு முன்னதாகவே இருந்தார். ஆனால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார். He manifested himself. அவர் வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? வாசிங்க. அதாவது அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல முன்பாக உள்ள பகுதி. பாவம் பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இல்லங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அது இப்ப வேண்டாம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே எதற்காக தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார்? Why God has manifested himself? ஏன்னு சொன்னா பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. ஆமென். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில பிசாசுடைய தொல்லை அதிகமா இருக்கு. ஒருவரை அவன் சும்மா விட்ட பாடில்ல. அல்லேலூயா. அவன் வேலையை அவன் செய்துட்டு
செய்யறதில்ல. ஆமென். நம்ம வேலையை நம்ம செய்யாததுனாலதான் அவனுக்கு கொண்டாட்டமா இருக்கு. அவன் கையில எடுத்து அவன் வேலை செய்துட்டு இருக்கான். ஆமென். ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னும் ஜெபிக்கவில்லை. கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னும் ஆராதிக்கல. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய பிள்ளைகள் இன்னும் தொழுது கொள்ளல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தர் பிசாசுடைய கிரியைகளை அழித்து பிடிக்க இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. முதலாவதாக எதற்காக வெளிப்பட்டார் என்றால், பிசாசு பாவத்தினுடைய கொடுமையிலிருந்து ஜனங்களை மீட்கும்படியாய், பாவத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை மீட்கும்படியாய். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதாமை கர்த்தர் எப்படி மீட்டுக் கொண்டார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இந்த இடத்துல முதலாவது உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்டதான ஆதாம் ஏவாள் இடத்துல வந்து பிசாசானவன் ஒரு கொடூரமான ஒரு பாவத்துக்குள்ளாக்கி, இன்னைக்கு உலகமே பாவத்துக்குள்ளாகிற நிலைமைக்கு பிசாசானவன் கிரியை செய்து விட்டான் இந்த ஆதியாகம புத்தகத்திலே. ஆமென். முதல் மனிதனாக, முதல் மனுஷியாக இருந்த ஆதாம் ஏவாளை பாவத்துக்குள்ளாக்கி விட்டான். அங்கிருந்து கர்த்தர் எப்படி விடுதலாக்கினார்? தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார். ஆமென். சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டுல வருகிற காரியம் ஆதியாகமத்திலே நிழலாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் எப்படி வருவார், எப்படி அடிக்கப்படுவார், எப்படி அவருடைய வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆதியாகமத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உலகம் பாவத்துல, அநியாயத்துல, அக்கிரமத்துல சிக்கி இருக்கிறபடினால் அவர்களை விடுதலாக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அநேக வசனங்கள் உண்டு. ரோமர் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 6:23 வரைக்கும் தான் இருக்கு. 24 சாரி, ஆதியாகமம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இல்லைங்களா? 23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். பாவத்துல சிக்கி தவிக்கிற, செத்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சித்தபடினால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சபையில வந்திருக்கிறோம், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னும் பாவத்துல அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அக்கிரமத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரம் நம்ம மேல சுமரும். கர்த்தர் நம்ம தான் கணக்கேற்பார். கர்த்தர் வெளிப்பட்டார். பிசாசின் தலையை சிலுவையில நசுக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக அநேக ஜனங்களுக்கு சாட்சிகளாக ஜீவித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். என்ன அறிந்திருக்கிறோம்? அவரோடு கூட. இது உலக மனுஷனுக்கு மட்டுமல்ல செய்தி, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய ஒரு செய்தி. என்னதென்றால், நாம் இனி என்ன செய்யலாம்? பாவ சரீரம் ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நம்முடைய பழைய சரீரமானது சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அதான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து வெளிப்பட்டது பாவத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக. இன்றைக்கும் நாம் பாவ சுபாவத்தோடு கோபம், வைராக்கியம், பொறுமையில்லாத தன்மை, பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்த்து சிக்கி இன்னும் நாம் அதே கிரியைகளை செய்து கொண்டிருப்போமானால் பவுலப்போஸ்தலன்
வாசிக்கிறது போல நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே சிலுவையில அறையப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரம், நம்முடைய பாவ இச்சைகளை, நம்முடையதான கிரியைகளை நாம் சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தனிப்பட்ட ஜெபம், அதுதான் காத்திருப்பு ஜெபம், அதுதான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆமென். அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. இன்னும் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்துல வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கணும்னா, சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது? பாவம் ஆளக்கூடாது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மரணமே உன் கூரையே, பாதாளமே ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. மரணத்தை பாதாளத்தை ஜெயித்ததான கர்த்தர் அதே அதிகாரத்தையும் அதே வல்லமையை நமக்கும் கொடுத்திருக்கிறார். சோ குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டதன் முதல் நோக்கம் என்னவென்றால் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, பாவத்துல சிக்கி தவிக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் அவரிடத்துல மாம்சத்தின் நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. சோ இதை கொடுப்பதற்காக தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல வெளிப்பட்டார். ஆமென். ஆக்கினை தீர்ப்பை கொடுக்காதபடிக்கு ஆவியின்படி நம்ம எல்லாரும் நடக்க வேண்டும். கடைசி நாளில் கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவது பார்க்கும் பொழுது ஏன் வெளிப்பட்டார் என்றால் அந்தகார கிரியைகளை ஒழிப்பதற்காக, அந்தகார செயல்களை ஒழிப்பதற்காக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். என்ன பார்க்கிறோம்? தனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, வரங்களை பெற்றவர்களே, அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட வேண்டாம். அது தேவனுக்கு பகை என்று தெரிஞ்சால் அதை விட்டு விலகுவோம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அந்தகார கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கடிந்து கொள்ள வேண்டும். அவைகளை கட்டி அணைத்துக் கொள்வதல்ல, அவைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை அழிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இது எந்த சந்தர்ப்பமா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், ஆமென், ஹல்லேலூயா, அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், தேவனுக்கு விரோதமானது தான். ஹல்லேலூயா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அப்படியெல்லாம் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி போகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. அவைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவைகளை என்ன செய்ய வேண்டுமா? கடிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தகார கிரியைகளை அழிப்பதற்காகத்தான் நம்முடைய தேவன் வெளிப்பட்டார். இன்னுமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, சேனை. அப்போ சேனையே நம்ம கிட்ட வந்து போராடணும்னா நம்ம எவ்வளவு பலம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், எவ்வளவு பலசாலிகளா இருக்க வேண்டும். எசேக்கியேல வாசிக்கிற மாதிரி இன்னும் நம்ம என்ன செய்யறது இல்ல, குதிரை வீரர்களோட ஓட முடியல, தோர்த்து போயிடுறோம். காலால் நடக்கும் போதே நம்ம நடக்க முடியல. ஆமென். யோசுவா சொல்ற மாதிரி இன்னும் 2 நினைவுகளால குத்தி குத்தி நடந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஜெப குறிப்பாக மாறட்டும் நம்முடைய வாழ்க்கையில. நாம் இந்த வருஷத்துல கடைசியில, அதாவது ஒரு ஆவிக்குரிய
ஆமென். ஆமென். அதற்காக தான் கர்த்தர் வெளிப்பட்டார். ஆமென். இன்னும் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்துல வாசித்தோம். பூமியின் மேல் என்ன இருந்தது? ஒளி காரிருள் இருந்தது. சூழ்ந்து ஹalleluya. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த இருளை போக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். உலகத்துல மற்ற இருள் அல்ல, எல்லா உள்ளங்களிலும் இருள் ஆட்கொண்டிருக்கிறது. அந்த இருளை போக்கும்படியாக கர்த்தர் வெளிப்பட்டார். அதுக்கு பிறகு கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த பிறப்பு பாருங்க, இங்கேயும் பாருங்க இருக்கு. கிறிஸ்துடைய பிறப்பு ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருளை போக்கும்படியாய் இந்த உலகத்துல வெளிப்பட்டார். இன்னும் 4 அதிகாரம் 18 வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 18 வசனம். ஈராத் பிறந்தான். ஈராத் மெகியேலை பெற்றான். சாரி 1 அதிகாரம் 4 வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக்கினார். அந்த இருளை போக்கும்படியாக கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதே அதிகாரம் 18 வசனம். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய வெளியிலே வைத்தார். ஆமென். தேவன் அது நல்லதென்று கண்டார். வெளிச்சம் நல்லதென்று கண்டார். ஆனபடியால் தான் கர்த்தர் வெளிப்பட்டார். அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நம்ம எல்லாருடைய உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் சமுதாயத்தில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தராகிய தேவன் வெளிப்பட்டார். ஹalleluya. ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். எல்லா இந்த உலகத்தில் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டம். ஆவிக்குரியவன் பக்தி உள்ளவன், எனக்கு ரொம்ப பக்தி இருக்கு உலகத்துல எல்லா மூலை முடுக்களிலும் ஜனங்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பக்தி இருக்கு, ஆனா அந்த பக்தி குருட்டாட்டமான பக்தி. ஹalleluya. அவங்க தான் செய்யறதை இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கு, ஆனா அது குருட்டாட்டமா இருக்கு. நீங்க உலக மனுஷன் அப்படிதான் ஓடிட்டு இருக்கான். அங்க போனா சரியாயிடும், இத போட்டுக்கினா சரியாயிடும், இப்படி இருந்துட்டா சரியாயிடும், அங்க போயிட்டு வந்துட்டா சரியாயிடும். குருட்டாட்டமான பக்தியில ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம் இருக்கிறது. ஹalleluya. இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்ன தெரியுங்களா? அது ஒரு சாபம். ஆமென். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்றது ஒரு கர்ஸ். வாசிங்க 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார் பிசாசானவன். அதே குருட்டாட்டம் நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட தாண்டவம் ஆடுகிறது. நம்ம கூட நிறைய நேரத்துல குருட்டாட்டமா நடந்து கொள்ளுகிறோம். நம்ம யாருன்னு தெரியாதபடிக்கு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் யாருன்னு தெரியாதபடிக்கு பேச்சை விட்டு விடுகிறோம். அதாவது சுயமாய் நடந்து கொள்ளுகிறோம். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட குருட்டாட்டம் வரக்கூடாது. பிசாசானவன் குருட்டாட்டமாக, அதாவது கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த குருட்டாட்டம் வரக்கூடாது. வாசிங்க ஆதியாகமம் 19 அதிகாரம் 11 வசனம். இது ஏன் குருட்டாட்டம் சாபம் என்று சொன்னால், ஆதியாகமம் 19 அதிகாரம் 11 வசனம். தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழைத்து போனார்கள். இது என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லோத்தின் வீட்டுக்குள்ள தேவதூதர்கள் வந்தபோது கதவை திறக்க சொல்லி அவர்கள் பலவந்தம் பண்ண பொழுது அவர்களுக்கு குருட்டாட்டம் பண்ண வைத்தார். அது எதை காட்டுகிறது? அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு சாபம். ஹalleluya. இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது. ஆவிக்குரிய குருட்டாட்டம் ஒரு சாபமாய் காணப்படுகிறது. வாசிங்க உபாகமம்
28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சாபங்களை குறித்து 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு எல்லாம் சாபத்துக்குரியதான கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்ப நம்ம கீழ்ப்படியலையோ அப்போ சாபம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் சூதாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் பாதிப்பார். என்னவா? எப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலையோ, கர்த்தரை கனம் பண்ணலையோ, என்ன சொல்றாரு? புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த குருட்டாட்டம் வந்துடக்கூடாது, புத்தி மயக்கம் வரக்கூடாது. அதாவது சுயநினைவே இல்லாத ஒரு நிலைமை வரக்கூடாது. நம்மள கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிந்த உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தெளிந்த ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். பயத்தின் ஆவியை கொடுக்காமல் புத்தியும் தெளிந்த ஆவியை கர்த்தர் நமக்கு பலமும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில குருட்டாட்டம் வரக்கூடாது, புத்தி மயக்கம் வரக்கூடாது. அது சாபத்துக்குரிய காரியம். ஆமென். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை ஒரு வசனம் வாசிங்க. 16ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஆமாங்க, வந்து பலிக்கும். என்ன பலிக்கும்? குருட்டாட்டம், புத்தி மயக்கம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். இதை மாற்றும்படியா தான் கிறிஸ்து வெளிப்பட்டார். இந்த வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை எடுத்து போடும்படியாய் நம்முடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். செபிக்கிற வழி நம்மோடு பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுகிறார். வசனங்களை கேட்கும் போது கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை நீங்க வேலை செய்துட்டே இருக்கலாம், ஒரு பாட்டு ஒருவேளை டிவிலயோ போன்லயோ ஓடின்னு இருந்தாலும் அதை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிற தேவன். ஏன் தெரியுமா? இந்த சாபத்திலிருந்தும் இந்த குருட்டாட்டத்திலிருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விடுதலாக்கப்பட்டோம், நாம் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அவ்வப்போது போய் நாம் சிக்கிக் கொள்ளக் கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். பாத்தீங்களா? கண்மயக்கம். இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணுமா? புத்தி மயக்கம், கண்மயக்கம். சோ நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த மயக்கமும் வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கண்மயக்கம் வரக்கூடாது, புத்தி மயக்கம் வரக்கூடாது. சபையில வந்த பிறகு தான் ஒரு மயக்கம், கர்த்தருடைய வசனம் கேட்கும் போது தான் ஒரு மயக்கம். ஆமென். வரக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். அது சாபம், அது சாபத்துக்குரிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க யாரு? எலிசா சொல்றாரு, அவளுக்கு கண்மயக்கம் வரவையும். அப்படி வர வச்சுட்டே வாங்க, உங்களுக்கு இடம் தெரியலையா, நான் கூட்டு போறேன், வாங்க கொண்டு போய் எங்கிருந்து வந்தாங்களோ பெலிஸ்தருடைய நடு பாகத்திலே கொண்டு போய் நிறுத்தி விட்டார். பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவைகளை மாற்றும்படியாத்தான், இவைகளை இந்த விடுதலை ஆக்கும்படியாத்தான் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் கூட குருட்டாட்டம் வந்தது, கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஆண்டவர் சமூகத்துல இருந்தார். கர்த்தர் மீண்டுமா கண்களை யார் மூலியமாக? சிமோன் பேதுரு மூலியமா. யார்? அனனியா மூலியமாக கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய பார்வை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கும் போது இன்னொரு விதத்துல குருட்டாட்டம் என்று சொல்லும் பொழுது அவ்விசுவாசத்தை குறிக்கிறது. முதலாவது பார்த்தோம் குருட்டாட்டம், அது சாபம். இரண்டாவது பார்க்கும்போது குருட்டாட்டம் என்று சொன்னால், பிளைண்ட்னஸ் என்று சொன்னால் அன்பிலீவ், அவ்விசுவாசம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததாக ஒரு காரிய விதையை குறித்து சொல்லுகிறார்.
மத்தேயு 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது கொல்லாமல் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். சரிங்க. 14ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் அவிசுவாசம். குருட்டாட்டம் என்று சொன்னால் அவிசுவாசம். நமக்கு எல்லா நேரத்திலும் ஒரு அவிசுவாசம் வந்துடும். நல்ல ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரும்போது ஜெபம் பண்ணிட்டேன், என்ன நடக்குமோ என்னவோ தெரியல, அத்தை பார்த்துக்கிட்டோம். அப்பவே உடனே ஒரு அவிசுவாசம் வந்துடும். அவங்க கிட்ட சொல்லி இருக்கிற நடக்குமோ என்னவோ தெரியல, இந்த இடத்துக்கு போறேன், இதுக்காக பேச போறேன், நடக்குமோ என்னமோ தெரியல. பிள்ளைங்களா அவிசுவாசம் வேண்டாம். கர்த்தரிடத்துல சொன்னீங்கன்னா கர்த்தர் அதை நியாயமாய் நன்மையாக மாற்றுவார். அந்த அவிசுவாசத்தை நாம் எடுத்து போடுவோம். அவிசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு குருட்டாட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது வாசிக்கும் பொழுது அவன் வேத வசனத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து பிசாசானவன் எடுத்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசித்தோம். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணர்ந்தா இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியறிய விதைக்கப்பட்டவன். வழியறிய விதைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கணும். நல்ல நிலமாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு விதையும், கேட்கிற ஒவ்வொரு வசனமும், வாசிக்கிற ஒவ்வொரு தேவ வார்த்தையும் நம்முடைய உள்ளத்துல நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல மாற்றப்பட வேண்டும். அதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதாவது நிலத்தை கொத்தி எறும்பு போட்டு சரி பண்றதுல கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனால் அந்த காரியத்துக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை சரிப்படுத்தி சீர்படுத்தி அநேக கனிகளை கொடுக்கிற ஒரு மரமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். திருடன் வருகிறான் என்று வேறொன் திரும்புவாரா? அவன் வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறவன். அவன் அழிக்கத்தான் அவனுடைய நோக்கம். ஆமென். அவன் திருடன். என்னத்தை திருடுகிறான்? நம்முடைய உள்ளத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை திருடி விடுகிறான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை திருடி விடுகிறான். கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை திருடி விடுகிறான். கர்த்தர் கொடுத்ததான அநேக வெளிப்பாடுகளை அவன் திருடி விடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் திருடன். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஆமென். இங்க நான் வெளிப்பட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமே. எல்லா பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக, நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் 18 19 வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 18 19 என்ன வாசிக்கிறோம்? இந்த அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சூறாவளியை கொண்டு வருகிறான். வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அங்குள்ள எல்லாரும் மரித்து போனார்கள் என்று சொல்லி ஒருவன் மாத்திரம் தப்பித்து வந்து யோபனிடத்துல சொல்லுகிறான். சோ எதற்காக கிறிஸ்து வெளிப்பட்டார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே வருகக்கூடியதான அவ்வப்போது எழும்புகிற சூறாவளி, அவ்வப்போது எழும்புகிறதான புயல், அவ்வப்போது எழும்புகிறதான பிரச்சனைகள்,
நல்லா இருப்போம். நல்லா தானே இருந்தேன், ஏன் இவ்வளவு மெலிமையாயிட்டேன்? நானு நல்லா தானே இருந்தேன், ஏன் இவ்வளவு சிக்காயிட்டேன்? நான் எனக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லையே, ஏன் இப்படி ஆயிடுச்சு? இது பிசாசு கொண்டு வருகிறதான ஒரு சூறாவளி, பிசாசு கொண்டு வருகிறதான அந்தகார கிரியைகள், பிசாசானவன் கொண்டு வருகிறதான ஒரு புயல். இதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான இப்படிப்பட்ட புயல்களையும் அந்தகார கிரியைகளை மாற்றும்படியாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார். ஹalleluya, ஹalleluya. யோபுக்கு நடந்ததே நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இனி வர சந்ததிக்கு அல்லது இனி ஒரு உலகம் இருக்குமெனால் நம்மை குறித்து கர்த்தர் எழுதுவாரோ நமக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் உண்மையா இருப்போம். கர்த்தருடைய சமூகத்துல உத்தமமாய் நடந்து கொள்வோம். என்னோட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா புயல்களையும் அவர் மாற்றுவார். அவர் நிர்மூலமாக்கி போடுவார். உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நிறைய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் இல்ல. ஆண்டு சொல்ல, நான் உன்னை உள்ள கருத்துல வரைகிறேன். இது புதிய ஏற்பாட்டு விசுவாசம், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இல்ல. ஆமென். ரத்தம் என்ற கோட்டைக்குள்ளே நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ரத்தம் தான், இயேசுவின் ரத்தத்துல வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தம் பராக்கிரமான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமம் வல்லமையான காரியங்களை செய்யும். அதற்கு மத்தியில தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஹalleluya. சும்மா நீங்க நினைச்சு பாருங்க, உங்க சுத்தில ஒரு அக்கினி கோட்டை இருக்கிறது. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்றது இல்ல, அதை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்ல. அதனால தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம், அதனால தான் நம்ம துக்கப்படுறோம். அதனால தான் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கூட ஒரு கோட்டை உங்களை கோட்டை போட்டு வைத்திருக்கிறது. ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல வெளியேற பெற்றவர்கள், ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல பரிசுத்தமானவர்கள், ஒவ்வொரு தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்டுக் கொள்ளப்பட்டதான தேவ ஜனம். ஆனபடியால் கர்த்தர் உங்களை கோட்டை போட்டு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சூறாவளியிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலாக போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த சாஸ்திரி வேலை என்னன்னா, நம்முடைய ஜபத்தை போய் சேரப்படுறதில்லை. ஹalleluya. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல வாசிக்கிறோம். அக்கிரமங்களே தேவனுக்கு பாவம் தான் ஆண்டவருக்கு நமக்கு தடை உண்டு பண்ணுது. ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறோம்? எடுத்தோன்னா நம்ம யாரும் ஜெபிக்கிறது இல்ல. தேவர சமூகத்துல பரிசுத்தத்தை பெற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். ஜெபிக்கிற ஜெபம் சமூகத்துல வந்து எடுத்து ஆண்டவரே, அதற்கு தடையா இருக்கிற தடைகளை மாற்றும். ஆண்டவரே, நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்ம சுத்திகரிக்கும் என்ற வசனத்துல வாசிக்கிறோம். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் இல்லைங்களா, நம்முடைய பாவங்களுக்கு மன்னித்து நம்ம சுத்திகரிப்பு உண்மையை நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஆனா இங்க தானியேலுடைய வாழ்க்கையில வந்த மாதிரி நிறைய நேரத்துல நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்துல போய் எட்டாதபடிக்கு அநேக தடைகள் வருகிறது. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் இப்ப வந்தேன். ஆனா ஏன் லேட் ஆயிடுச்சு தெரியுமா? வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தினர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. 13ஆம் வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். 9ஆம் அதிகாரம்
24 வசனம் 23 வசனம். நீ மிகவும் சரி 22ல இருந்து வாசிங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திக்கிறதற்கும், மகா பசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மெசியா வரும் மற்றும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்குகளும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். ஆமென். ஆமென். இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், வருவதற்கு என்ன ஆயிட்டா வானத்துல தடைகள் வந்து பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya, ஸ்தோத்திரம். எந்த வசனம்? இந்த 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், 12ஆம் வசனமா? 13ஆம் வசனம். பயப்படாதே, நீ அறிவு அடைகிறதற்கும் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கின உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம். சரி, என்னோட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு அநேக தடைகள் வந்து தடை பண்ணுகிறது. இந்த தடைகளை அழிப்பதற்காக நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்துல போய் கேட்கப்படணும், தடைகள் மாற்றப்படணும் என்று சொல்லிதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார். இன்னும் 25 காரியங்கள் இருக்கு கர்த்தர் எதுக்கு வெளிப்பட்டார் என்று. ஆனால் வெறும் 6 பாயிண்ட் மட்டும் தான் உள்ள நான் புரிந்துட்டு, நிச்சயமாகவே கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் அழிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். எதை சொன்னா ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க, கேன்சல் பண்றதுக்கா. என்னதுங்க? நமக்கு விரோதமா எழுப்பிக்கிற காரியங்களை கேன்சல் பண்றதுக்கு. புரியுதுங்களா? எழுதப்பட்டது, ஆனா அதை கேன்சல் பண்றதுக்காக கர்த்தர் வெளிப்பட்டார். ஆமென். சாபங்களை கேன்சல் பண்றதுக்காக, அசுத்தங்களை கேன்சல் பண்றதுக்காக, நமக்கு விரோதமா எழுதுகிற அந்த காரியங்களை கேன்சல் பண்றதுக்காக, அழிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார். ஹalleluya. இது எல்லா கிறிஸ்தவ கர்த்தருடைய வாழ்க்கையிலும் இது நிறைவேறணும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புயலை பார்த்து ஜெபம் கேட்கப்படலை என்ற காரியங்களை நினைத்து நாம் சோர்ந்து போய் துக்கப்படக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல ஜெப வீரர்களாக மாற வேண்டும். கர்த்தர் தடையா இருக்கும் பொழுது கர்த்தர் மிகாவேல் தேவதூதனை அனுப்புவார். அவர் அனுப்புவார். உனக்காக ஒரு தேவதூதனை அனுப்புவார். உன் ஜெபம் அங்க போய் எட்டப்படும். அவர்களை வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். என்னதான் பொன் பாத்திரத்திலே நம்முடைய ஜெபங்களை தூக்கி கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். செய்தி கூட கேட்டோம். ஆமென். ஹalleluya. நம்முடைய ஜெபம் அவ்வளவு விளையேற பெற்றது. இப்படிப்பட்ட தடைகளை மாற்ற முடியாது. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். அதை நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம், கொண்டாடுகிறோம். நம்ம எல்லாரும் கொண்டாடுறது தப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளோ காரியங்களை செய்யும்படியா கர்த்தர் வெளிப்பட்டாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில குறுக்கிட்டாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றினாரு. அப்படி இருக்கும் போது நாம் எல்லாரும் நல்லா கொண்டாட வேண்டும். உலக மனுஷனை குடித்து வெறித்து அல்ல, நம்ம எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக, தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வசனம் இந்த வாழ்க்கையில எப்பவுமே நிலைத்திருக்கட்டும். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹalleluya. பாவம் செய்கிறவன் செய்துட்டே இருப்பான். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றும்படியாய், நமக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை கொடுக்க முடியாய், நம்மை பரிசுத்தம் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாய் கர்த்தர் வெளிப்பட்டார். நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லலாம். நம்ம எல்லாரும் கண்ணீர் வடித்து வைக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில வரக்கூடிய புயலை மாற்றும்படியாய் கர்த்தர் வெளிப்பட்டார். அவிசுவாசத்தை மாற்றும்படியாய் வெளிப்பட்டார். சாபத்தை மாற்றும்படியாய் வெளிப்பட்டார். ஹalleluya.
இருளை மாற்றும்படியாய் வெளிப்பட்டார். உன் வாழ்க்கையில உன் உள்ளத்துல இருந்து தேவவசனத்தை எடுத்து போடாதபடிக்கு கர்த்தர் அதை மாற்றும்படியாய், அதை ஆசீர்வதிக்கும்படியாய், உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் வெளிப்பட்டார். அவர் யெகோவா, யெகோவா தேவன், அவர் மாறாதவர். இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறார். இந்த காலவளையில் இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறார். நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனியும் வருகிறவர். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். அண்ட சராசரத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே இருந்தவர். அவர் நித்தியமான தேவன். அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஹalleluya. போன 2 வாரத்துக்கு முன்ன நினைக்கிற பாஸ்டர் செய்தி கொடுத்தா மெல்கிசேதேக்கை குறித்து. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். இந்த கடைசி நாட்களில, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில வந்திருக்கிறோம். அதிகமாய் செபிப்போம், அதிகமாக வேதத்தை வாசிப்போம், தேவ சமூகத்துல காத்திருப்போம். நன்மைகளை, கிருபைகளும், தரிசனங்களையும், வெளிப்பாடுகளையும், வேத வாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமரட்சகா, மீண்டும் நன்றியோடு சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறார் ராஜா. எங்கள் வாழ்க்கையில இருளை மாற்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய புயலை மாற்ற ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அவிசுவாசத்தை மாற்ற, காரிருளை மாற்ற நீர் வெளிப்பட்டீரே. உமக்கு நன்றி ராஜா. இந்த வெளிப்பட்ட நல்ல நாட்களுக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. டிசம்பர் 25ஆம் தேதி நீங்க பிறந்தீங்க என்பது உண்மை இல்ல கர்த்தாவே. ஆனா வெளிப்பட்டது உண்மை கர்த்தாவே. இந்த உலகத்துல வெளிப்பட்டது உண்மை ஆண்டவரே. எங்களுக்கா ஜீவனை கொடுத்தது உண்மை கர்த்தாவே. பிசாசின் தலையை நசுக்கினது உண்மை ராஜா. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது உண்மை கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த உயிர் தெழுதலின் வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. பாடங்கள் இந்த பலத்தோட இன்னும் தேவ சமூகத்துல காத்திருந்து உடைய வசனங்களை பெற்று, தரிசனங்களை பெற்று நாங்கள் புதிய வருஷத்துல பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவ கிருபை தயவோடு கூட இருக்கட்டும். வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தாழ்த்திவிட்டு அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக.